பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். சங்கீதக்காரன் பல அலைச்சல்களை கண்டு ராஜாவாகிய சவுலுக்கு பயந்து ஒடுங்கி ஓடி ஒளிஞ்ச நாட்கள். ஆனாலும் அத்தனை பயங்களையும் தாண்டி மீண்டும் ராஜரீகத்தில் கர்த்தர் அவனை தாவீது ராஜாவை அமர வைத்து அழகு பார்த்தார். அண்ட் காட் இஸ் ஸோ குட். இந்த நாள் காலை வேளையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை வழிநடத்த, பல துன்பங்களை கண்டு பயப்படுகிறவர்கள் அதை தாண்டி போய் கர்த்தர் உருவாக்கின சகலத்தையும் வாழ்ந்திட கர்த்தர் உன்னத பலனையும் தைரியத்தையும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டளையிட நான் வேண்டுகிறேன், ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை அப்பா நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஜஸ்ட் அ ஷார்ட் டைம் ஆஃப் டிவோஷன். வி வாண்ட் டு ஸ்பெண்ட் அ ஃபியூ மூமெண்ட்ஸ் வித் யூ. பிளஸ் அஸ், மேக் இட் ஃப்ரூட்ஃபுல், மேக் திஸ் டைம் ஸோ யூஸ்ஃபுல் டு அஸ். உங்கள் நாமத்தை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நான் நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே.
நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லா அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லா அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவே, நான் ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. உம்மை நாள்தோறும் போற்றுவே, உம்மை நாள்தோறும் போற்றுவே. ஹல்லேலூயா. எனக்கு ஏன் இனி பயமே? என் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்தில் என் இயேசு என்னோடு இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரேயானால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என்னில் இருப்பவர், என்னோடு இருப்பவர் பெரியவர். ஆமென். எனக்கே நீ பயமே, எந்தன் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். கடந்த வாழ்நாட்களெல்லாம் கர்த்தரே என்னை சுமந்தார். கண்ணீர் யாவையும் துடைத்தார், கண்ணீர் யாவையும் துடைத்தார். எனக்கேன் இனி பயமே, எந்தன் இயேசு என் துணையே.
என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். உண்மையா என்னையும் நேசித்தார், உள்ளம் கையில் என்னை வரைந்தார். உண்மையா என்னையும் நேசித்தார், உள்ளம் கையில் என்னை வரைந்தார். அவர் அறியாது ஒன்றும் வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொண்டேன். அவர் அறியாது ஒன்றும் வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொண்டே. எனக்கே இனி பயமே, எந்தன் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். கர்த்தரோடி செய்து நடந்தேன், கிருபை சமாதானம் ஈந்தார். கர்த்தரோடி செய்து நடந்தேன், கிருபை சமாதானம் ஈந்தார். விசுவாசத்தால் நானும் பிழைத்ததால் விரும்பி என்னை அணைத்தார். விசுவாசத்தால் நானும் பிழைத்ததால் விரும்பி என்னை அணைத்தார். எனக்கேன் இனி பயமே, எந்தன் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். யுத்தங்கள் துன்பங்கள் சந்தித்தும், யோர்தான் நதி புரண்டு வந்தும். யுத்தங்கள் துன்பங்கள் சந்தித்தும், யோர்தான் நதி புரண்டு வந்தும். எலியாவின் தேவன் என் ஜெபங்களை ஏற்று பதில் அளிப்பார். எலியாவின் தேவன் என் ஜெபங்களை ஏற்று பதில் அளிப்பார். எனக்கே நீ பயமே, எந்தன் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். இத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தன் செய்ததை நினைத்திடுவே. இத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவே.
இதுவரை வழி காட்டி நடத்தினார், இன்னமும் காத்திடுவார். இதுவரை வழி காட்டி நடத்தினார், இன்னமும் காத்திடுவார். எனக்கே நீ பயமே, எந்தன் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். உலகம் முடியும் வரையும் உன்னதோ பேனென்றவர். உலகம் முடியும் வரையும் உந்தனோடிருப்பேனென்றவர். மகிமையில் சேர்ப்பாரே, நம்பிக்கையில் மேன்மை பாராட்டுகின்றே. மகிமையில் சேர்ப்பாரே, நம்பிக்கையில் மேன்மை பாராட்டுகின்றேன். எனக்கே நீ பயமே, எந்தன் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். கடந்த வாழ்நாட்களெல்லாம் கர்த்தரே என்னை சுமந்தார். கண்ணீர் யாவையும் துடைத்தார், கண்ணீர் யாவையும் துடைத்தார், கண்ணீர் யாவையும் துடைத்தார். ஆமென். பயப்படாதே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. கரங்களை தட்டி உற்சாகமாக எத்தனை எத்தனை குறைகள் இந்த வாழ்விலே அத்தனையும் நீர் மன்னித்தீரே, என வாழ வச்சீரே. ஆமென். முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, இன்று மாடி பாடி நடனம் ஆடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, இன்று மாடி பாடி நடனம் ஆடுவேன். முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. தலைக்கு மேல 1 எத்தனை எத்தனை குறைகள் எந்தன் வாழ்விலே, எத்தனை எத்தனை குறைகள் எந்தன் வாழ்விலே. அத்தனையும் நீர் மன்னித்தீரே, மறந்து போனீரே. அத்தனையும் நீர் மன்னித்தீரே, மறந்து போனீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, இன்று மாடி பாடி நடனம் ஆடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, இன்று மாடி பாடி நடனம் ஆடுவேன். கரங்களை தட்டி முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே,
காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே, முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. வாடி வறண்ட வாழ்வில் ஜீவன் தந்தீரே, வாடி வறண்ட வாழ்வில் ஜீவன் தந்தீரே, வாசம் வீசும் மலராக மலர செய்தீரே, வாசம் வீசும் மலராக மலர செய்தீரே. உமை ஆராதித்து துதித்து பாடுவே, என்று மாடி பாடி நடனமாடுவே. உமை ஆராதித்து துதித்து பாடுவே, இன்று மாடி பாடி நடனமாடுவே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே, முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. எத்தனை எத்தனை குறைகள் எந்தன் வாழ்விலே, எத்தனை எத்தனை குறைகள் எந்தன் வாழ்விலே, அத்தனையும் நீர் மன்னித்தீரே மறந்து போனீரே, அத்தனையும் நீர் மன்னித்தீரே மறந்து போனீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, இன்று மாடி பாடி நடனமாடுவேன். உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, இன்று மாடி பாடி நடனமாடுவே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே, முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. தலைக்கு மேல லெட்ஸ் கோ. வாடி வறண்ட வாழ்வில் ஜீவன் தந்தீரே, வாடி வறண்ட வாழ்வில் ஜீவன் தந்தீரே, வாசம் வீசும் மலராக மலர செய்தீரே, வாசம் வீசும் மலராக மலர செய்தீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, இன்று மாடி பாடி நடனமாடுவேன். உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, இன்று மாடி பாடி நடனமாடுவே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே, முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. ஹல்லேலூயா. ஆமென். உந்தன் துக்கம் மாற்றி ஆடப்பாட செய்தீர், எந்தன் சாம்பலை சிங்காரமாய் மாற்றிய தெய்வம். கமா எழுந்து நின்றுதான் ஒரே ஒரு அடியை பாடிட்டு அமர்ந்து ஓரிரு வார்த்தைகளை தியானித்து விரைந்தோடி போவோம். Just a small devotion tonight. Thank you Lord. எந்தன் துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தீர், முந்தையின் வஸ்திரம் களைந்தீர். எந்தன் துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தீர், சந்தோஷத்தால் இடை கட்டினீர். உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்திடேன் அவனியில் நானே. எந்த ஆண்டவரே, என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேனே. எந்தன் துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தீர், முந்தையின் வஸ்திரம் களைந்தீர். எந்தன் துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தீர், சந்தோஷத்தால் இடை கட்டினீர். உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்திடேன் அவனியில் நானே. எந்த ஆண்டவரே,
என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேனே. தலைக்கு மேல 1 2 எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தீர், நிந்தையின் வஸ்திரம் களைந்தீர். எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தீர், சந்தோஷத்தால் இடை கட்டினீர். உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்திடேன் அவனியில் நானே. எந்த ஆண்டவரே, என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேனே. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தீர், இந்த வஸ்திரம் களைந்தீர். எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தீர், சந்தோஷத்தால் இடை கட்டினீர். உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்திடேன் அவனியில் நானே. எந்த ஆண்டவரே, என்றென்றும் துதிகளை நான் ஏறெடுப்பேனே. சொல்லுங்க பலத்த அல்லேலூயா. And finally we'll sing a old Malayalam song. பழைய ஒரு பாடல். அக்கரைக்கு யாத்திரை செய்யும் சியோன் சஞ்சாரி, நீ ஓலங்கள் கண்டு பயப்படேண்டா. அக்கறைக்கு போறோம், உங்களுக்கு ஒரு லட்சியக்கரை இருக்கு. வழியில வருகிற சில புயல்களையும் காற்றுகளையும் கண்டு நீங்கள் என்ன செய்யாதிருங்க, பயப்படாதிருங்கள். உங்க தேவன் உங்க கூட இருக்கிறார். புயல்களிலையும் நோக்கங்களை வைத்திருக்கிறவர், புயல்களுக்கு பின்னாடி உன்னத திட்டங்களை வைத்திருக்கிறவர். நீங்கள் பயப்படாமல் நிற்பீர்களேயானால் கொஞ்சம் நேரத்தில் கரை சேர்வீர்கள். கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை மீண்டும் உயர்த்துவீர்கள். அந்த பாடலின் 2 அடிகளை பாடி ஜெபித்து I will go into the devotion tonight. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. കാറ്റിനെയും കടലിനെയും നിയന്ത്രിപ്പാൻ കഴിവുള്ളോൻ പടകിലുണ്ട്. കാറ്റിനെയും കടലിനെയും നിയന്ത്രിപ്പാൻ കഴിവുള്ളോൻ പടകിലുണ്ടേ. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. എന്റെ ദേശം ഇവിടെയല്ല, ഇവിടെ ഞാൻ പരദേശവാസിയാണല്ലോ. എന്റെ ദേശം ഇവിടെയല്ല, ഇവിടെ ഞാൻ പരദേശവാസിയാണല്ലോ. അക്കരയാണ് എൻ്റെ ശാശ്വത നാട്, അക്കരയാണ് എൻ്റെ ശാശ്വത നാട്. അവിടെ എനിക്കൊരുക്കുന്ന ഭവനമുണ്ട്, അവിടെ എനിക്കൊരുക്കിയ ഭവനമുണ്ട്. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട.
വിശ്വാസമാം പടകിൽ യാത്ര ചെയ്യുമ്പോൾ കണ്ടു വലിച്ചു നീ വലഞ്ഞിടുമ്പോൾ വിശ്വാസമാം പടകിൽ യാത്ര ചെയ്യുമ്പോൾ തണ്ടു വലിച്ചു നീ വലഞ്ഞിടുമ്പോൾ ഭയപ്പെടേണ്ട കർത്തൻ കൂടെയുണ്ട് ഭയപ്പെടേണ്ട കർത്തൻ കൂടെയുണ്ട് അടുപ്പിക്കും സ്വർഗീയ തുറമുഖത്ത് അടുപ്പിക്കും സ്വർഗീയ തുറമുഖത്ത് അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട കുഞ്ഞാട് അതിൻ വിളക്കാണ് ഇരുളൊരു ലേശമും അവിടെയില്ല കുഞ്ഞാടതിൻ്റെ വിളക്കാണ് ഇരുളൊരു ലേശമും അവിടെയില്ല തരുമെനിക്ക് കിരീടമൊന്ന് തരുമെനിക്ക് കിരീടമൊന്ന് ധരിപ്പിക്കും അവനെന്നെ ഉത്സവ വസ്ത്രം ധരിപ്പിക്കും അവനെനിക്ക് ഉത്സവ വസ്ത്രം അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട കാറ്റിനെയും കടലിനെയും നിയന്ത്രിപ്പാൻ കഴിവുള്ളോൻ പടകിലുണ്ട് കാറ്റിനെയും കടലിനെയും നിയന്ത്രിപ്പാൻ കഴിവുള്ളോൻ നിന്റെ പടകിലുണ്ട് அப்படி ரெண்டு கரங்கள் எல்லாரும் மேல உயர்த்தி கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதன் ஓரடி பாடின பின்பு அமர்ந்துருவோம். God is so good today. Amen. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார். சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார் நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் விடமாட்டார் நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். உட்காருங்க. டியூஸ்டே நைட் இஸ் டிவோஷன். அது டிவோஷன்னு தொடங்கி அது மீட்டிங்காக முடிஞ்சிச்சு. பட் லெட் மீ கீப் இட் ஷார்ட் அண்ட் பிரீஃப் டுநைட். 41:10 ஏசாயா. நிறைய பேர் என்கிட்ட இந்த டைரியை சைன் பண்ண வரும்போது நான் எல்லோருக்கும் எழுதுகிற வசனம் 41:10 ஐசாயா. ஃபியர் நாட், பயப்படாதே, ஃபார் ஐ எம் வித் யூ, நான் உன் கூட இருக்கிறேன்.
Be not dismayed. திகையாதே, கலங்காதே. For I am your God. I will strengthen you. நான் உன்னை பலப்படுத்துவேன். Yes, I will help you. I will help you. And I will uphold you with my righteous right hand. அழகான ஒரு வசனம். இன்னைக்கு இந்த டிவோஷனுக்கு தலைப்பு இப்படி எல்லாம் நினைக்கிறேன். பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதே. அவ்வளோதான், வீட்டுக்கு போகலாம். ஃபியர் நாட். இயேசு கிறிஸ்து தன் திருச்சபைக்கு, தன் சீஷர்களுக்கு, தன் பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒரு கட்டளையில், வார்த்தையில் பெரிய வார்த்தை, பயப்படாதே. 600 முறை வேத புத்தகம் வீண்டும் வீண்டும் ஒரு வார்த்தையை சொன்னது, பயப்படாதே. அப்படின்னா பயம் என்ற சப்ஜெக்ட் பைபிளில் ஒரு சின்ன வார்த்தை அல்ல. இட்ஸ் நாட் அ ஸ்மால் சப்ஜெக்ட். பைபிள் அதை ஏராளமாய் 600 முறை சொல்லி பல பரிசுத்தவான்களுக்கு அந்த வார்த்தையை கொண்டு உற்சாகப்படுத்தி தேற்றி அவர்களை லட்சியக்கரை சேர்வதற்கு கர்த்தர் பயன்படுத்தின ஒரு கமாண்ட், ஃபியர் நாட். ஆமென். பயப்படாதே. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரைக்கும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆபிரகாம் தொடங்கி பத்மோ தீவில் நாடு கடத்தப்பட்ட அப்போஸ்தலனாகிய யோவான் வரைக்கும் அந்த வார்த்தை பயப்படாதே, பயப்படாதே என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. ஓவர் அண்ட் ஓவர் அண்ட் ஓவர் அண்ட் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். மீண்டும் 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 ஒரு வார்த்தையை கர்த்தர் பைபிளில் தன் ஜனங்களுக்கு, தன் பரிசுத்தவான்களுக்கு சொன்னார், பயப்படாதே. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், பயப்படாதே. இஸ்ரவேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், பயப்படாதே. மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், பயப்படாதே. சவுலுக்கு பயந்து அதுலாமின் கெபிகளில் ஒளிந்து பல துன்பங்களை சகித்த தாவீதை மீண்டும் கர்த்தர் ராஜரீகத் அமர வைத்தார். பயப்படாதே தாவீதே. தாவீதின் சங்கீதங்களில் ஏராளமாக பார்க்க முடிகிறது. சிங்க கெபிக்கு போன தானியேலுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, பயப்படாதே. கன்னி மரியாளாய் இயேசுவின் தாயாராயிருந்த மரியாள் கல்யாணம் பண்ணாமலே கன்னியாயிருந்த பெண் ஒரு குழந்தையை பரிசுத்தாவியானவர் மூலமாய் தரித்தெடுக்கும் பொழுது தூதன் அவர்களை சந்தித்து சொன்ன வார்த்தை, மரியாளே பயப்படாதே. விதிவிலக்காக மற்றவர்களை விட நான் வித்தியாசமாய் இருப்பேன் என்று இயேசு கிறிஸ்துவை தண்ணீரின் மேல் நடந்து வருவதை கண்டு படகிலிருந்து எடுத்து குதித்த பேதுரு கொஞ்சம் தூரத்தில் அமிழ்ந்து போவதை கண்டபோது கர்த்தர் பேதுருவை பார்த்து சொன்னார், பயப்படாதே. ஆமென். 14 நாட்கள் பிரயாணம். 14 நாட்கள் பிரயாணம். நீண்ட கடல் பிரயாணத்தில் மிகப்பெரிய புயலில் சிக்கிக்கொண்டு கப்பல் சேதமடைய தொடங்கிய போது கர்த்தருடைய தூதன் பவுல் அவர்களை சந்தித்து, அப்போஸ்தலனாகிய பவுலை சந்தித்து சொன்னார், பயப்படாதே, நீங்கள் யாரும் சாக மாட்டீர்கள். The word fear not has been used on and on and on and again to the children of God, to his saints. அவருடைய பரிசுத்தவான்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கும் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், பயப்படாதே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தை சொல்லும் போது நீங்கள் விரும்பினாலாமே சொல்ல, கர்த்தர் உங்களை நன்று பார்த்து கொள்வார். அவர் மேல் பாரத்தை வைக்கிற உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். பயம் உங்களை நிறுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒன்று பயம். நடந்து கொண்டிருக்கிற விஷயமும் நடக்க போகிற விஷயமும் நம்முடைய வாழ்க்கையில் பயத்தை ஏற்படுத்தும். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லும் வார்த்தை, பயம் உங்களை நிறுத்தாமல் நீங்கள் கர்த்தரை நம்பி பயத்தை கலந்து எழுந்து புறப்பட்டால் தான் நீங்கள் வெற்றியை சுதந்திரிக்க முடியும். ஆமென். சாத்தானுடைய தந்திரம் உங்களை பின்னெடுக்க, உங்களை ஷ்ரிங்க் பண்ண, உங்களை பின்னிழுத்து உங்களை ஒரு யூஸ்லெஸ் லைஃப், உதவாத ஒரு வாழ்க்கையை, சின்ன ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு பயத்தை உங்கள் சிந்தனையிலும் இருதயத்திலும் புகுத்தி உங்களை பின்னெடுத்து ஒன்றுமில்லாமல் ஆக்க நினைப்பது சத்ருவனுடைய மிகப்பெரிய தந்திரம். ஆகையால் ஜோஷுவாவை பார்த்து சொன்னது போல நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், பலன் கொண்டு திடமனதாயிரு. 3 முறை சொல்ல போறேன். பி போல்ட், பி ஸ்ட்ராங், பி பிரேவ், டோன்ட் பி அஃப்ரேட், ஃபியர் நாட். கர்த்தர் இந்த வார்த்தையை பல விதங்களில் சொன்னார், வேரியஸ் வேஸ்ல சொன்னார். பயப்படாதே பயப்படாதே என்று பல விதங்களில் சொன்னார். இளைய போதகர் யங் பாஸ்டர் தன் ஊழியத்தில் பிள்ளை போல் பார்த்த திமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது இப்படி சொல்லுகிறார்,
நான் கர்த்தரை குறித்து சொல்றார், என் தேவன் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. ஒரு நல்ல ஆமீன் சொல்லிடுங்க பார்க்கலாம். உங்களுக்கு நான் பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, மாறாக அன்பும் தைரியமும் தெளிந்த புத்தியும் தான் நான் கொடுத்திருக்கிறேன்டார். அப்படின்னா அவர் என்ன சொல்றார்? பயம் என்பது என் தேவனுடையது அல்ல தீமோத்தேயுவே, பயம் பிசாசனுடையது, விசுவாசம் கர்த்தருடையது. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நீங்க இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் போகும்போது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பல பயங்கள் நம்மை வந்து வாட்டும் போது, நம்மை தடுக்கும் போது, முன்னேற்றங்களுக்கு நாம் முயற்சிகள் செய்யாமல் பின்வாங்கி ஷ்ரிங்க் ஆகும் போது நீங்கள் புரிந்து கொள்ளும், நான் ஆராதிக்கிற என் தெய்வம், அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து, அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆவி பயத்தின் ஆவி அல்ல, அவர் கொடுக்கிற ஆவி தைரியத்தின் ஆவி, அன்பும் தெளிந்த புத்தியும் தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் சத்ரு பயன்படுத்துகிற திருடர்களில் மிகப்பெரிய திருடன் பயம். ஆமென். ஏசாயா 41:10 சொல்லுகிறது, பயப்படாதே. ஏன் நாம் பயப்படக்கூடாது? காரணம் அவரே சொல்லுகிறார், ஏன்னா நான் உங்க கூட இருக்கிறேன். நல்லா ஆமேன்னு சொல்வீங்கன்னு பார்த்தேன் நான். அவ்வளவுதான். அவர் சொல்ல பயப்படாதே. ஏன் ஆண்டவரை நான் பயப்படக்கூடாது? ஒரே ஒரு காரணம் தான், நான் உங்க கூட இருக்கிறேன். உங்க தேவன் யார் என்று எனக்கு தெரியும் என்று சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். ஆகையால் விசுவாசிக்கிறேன், ஆகையால் பேசுகிறேன். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், அவர் சொன்னதை செய்து முடிப்பார். நான் லட்சியக்கரை சேர்வேன். ஆமென். என்ன செய்வார், எப்போ செய்வார், எப்படி செய்வார் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென். சில விஷயங்கள் நீங்க செய்யாம இருப்பதற்கு காரணம் யார் தெரியுமா? பயம். ஆமென். சில விஷயங்கள் நீங்கள் முற்படாமல் முயற்சி செய்யாமல் இருப்பதற்கு காரணம் சத்துரு உங்க வாழ்க்கையில பயத்தை பயன்படுத்தி அந்த டெஸ்டினி, அந்த காரியத்தை ஃபுல்ஃபில் பண்ணாமல் உங்களை பின்னிழுப்பதற்கு அவன் பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஆயுதம் பயம். இன்று உங்களை பார்த்து சொல்றேன், 3 முறை சொல்றேன், பயப்படாதே. என்னதான் ஆனால் ஆகட்டும், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். பயப்படாதே. இப்படி சொல்றாங்க. கடந்த காலத்தில் ஏதோ ஒரு தோல்வியை கண்டீர்கள். ஆமென். அதனால சத்ரு உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுவான்? போன வாட்டி அடி வாங்கிட்ட, இந்த வாட்டி நீ தோற்க தான் போகிற என்று அவன் ஒரு பொய்யை உங்களுக்கு சொல்லுவான். நீங்கள் எழுந்து சொல்ல வேண்டும், நான் பயப்பட மாட்டேன், நேற்றைக்கு தோற்றேன், அதனால இன்றைக்கு தோற்கணும் என்ற அவசியம் இல்லை, நான் எழுந்து மீண்டும் புறப்படுவேன். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்? சுற்றிலும் உள்ள பிரச்சனை மட்டும் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் நீங்கள் சோர்ந்து போவீர்கள். சுற்றிலும் பார்ப்பதை காட்டிலும் எனக்கு ஒத்தாசை தரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை எங்கே இருந்து வரும்? சுற்றிலும் இருந்து வரும் என்று சொல்லவில்லை, அவரிடம் இவரிடம் வரும் என்று சொல்லவில்லை, கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உங்க பிரச்சனையே உற்று பார்க்காதிருங்கள், உங்க பிரச்சனையை ரிஹர்ஸ் பண்ணாமல் இருங்கள். ஆமென். ஒவ்வொரு முறையும் கஷ்டத்தில் போகும்போது எத்தனை பேர் இன்னைக்கு சாட்சி சொல்ல முடியும், முன்பிருந்ததை விட இன்னும் கொஞ்சம் நீங்கள் பலனுள்ளவர்களாய் மாறி இருக்கிறீர்கள்? நான் இப்படி சொல்றேன், போன கஷ்டத்தை விட இந்த கஷ்டம் பட்ட போது போன இருந்ததை விட இந்த உனக்கு இன்னும் கொஞ்சம் பலமா இருக்கிறேன். இன்னும் ஒரு கஷ்டத்தை சாத்தானை என் வழியில வச்சா நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுவேன். ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒவ்வொரு சவாலையும் சந்திக்கும் போது நான் வீக் ஆகல, நான் ஆவில ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கேன். ஒரு அல்லேலியா மட்டும் சொல்லிடுங்களேன். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. பயம் என்பது இட்ஸ் a fact of life. வாழ்க்கையில் எல்லாருக்கும் பயம் இருக்கு. எதிர்கால பயம், விபத்துகளை குறித்த பயம், கடந்த காலத்தை குறித்த பயம், செய்த தவறுகளை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், இன்னைக்கு இருக்கிற வேலை, இன்னைக்கு இருக்கிற தொழில், இன்னைக்கு இருக்கிற வியாபாரம் இருக்குமா போயிருமான பயம், ஆரோக்கியத்தின் வீழ்ச்சியை குறித்த பயம். ஃபியர், பயம் என்பது சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத, சிந்தனைக்கு கொண்டு வருகின்ற சடுதியான ஒரு வேதனை. ஆமென். இட்ஸ் a sudden pain that comes to our mind. It brings unexplainable pain. தேவையற்ற வேதனையை சிந்தனைக்கு கொண்டு வருவது பயம். ஆகையால் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், என்னதான் ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? தோல்வியை குறித்த பயம், இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு ஒரு பயம், எக்ஸ்போஷர் ஒரு பயம். என்ன பிடிக்காம போயிடுச்சுன்னா, பிடிக்கலன்னா பரவாயில்ல போ, ஆமே எனக்கு என்ன பிடிக்கும். மரணத்து குறித்த பயம், தெரியாதவைகளை குறித்த பயம், உயரங்களை குறித்த பயம், தாழ்வுகளை குறித்த பயம், சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், பயம் உங்க கதவை தட்டும் போது, ஒரு பெரிய பரிசுத்தவான் சொன்னார், பயம் உங்கள் கதவை தட்டும் போது விசுவாசத்தை திறக்க அனுப்புங்கள். பயம் உங்களுடைய கதவை தட்டும் போது
நீங்கள் துதியோடும் ஆராதனையோடும் விசுவாசத்தோடும் தான் அதை சந்திக்க வேண்டுமே தவிர பயத்தை நீங்கள் பயத்தால் துறக்கக்கூடாது. பயத்தை சாத்தான் உங்கள் கதவுக்கு அனுப்பும் போது நீங்கள் அங்கே நின்று சொல்லணும், நான் வாழல்ல தலையா இருப்பேன், நான் கீழல்ல மேலா இருப்பேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், இத்தனை வீழ்ச்சிக்கு பின்னாடி மீண்டும் என் கர்த்தர் என்னை உயர்த்துவார், என்னை சந்திக்க வருவார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஏசாயா இப்படி சொன்னார், I will trust and I will not be afraid. நான் கர்த்தரை நம்புகிறேன், ஆகையால் நான் பயப்படேன். சங்கீதக்காரன் சொன்னான், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் பயப்படேன். ஆமென். Fear is not from God. பயம் கர்த்தருடையதல்ல, பயம் பிசாசனுடையது. இது நம்மை அவ்வப்போது வாட்டும் போது நமக்குள்ள ஒரு உற்சாகம் வந்து சொல்லணும், இது தேவனுடைய ஆவி அல்ல, இது பிசாசனுடைய ஆவி, இது சாத்தானுடைய ஃபேவரைட் டூல். என்னை சேர வேண்டிய தூரத்தில் சேர்க்காமல், நான் சாதிக்க வேண்டியதை சாதிக்காமல், என்னை ஒரு அளவில் நிறுத்தி என்னை ஷ்ரிங்க் பண்ண, என்னை குறைக்க, என்னை பின்னெழுக்க சத்ரு பயன்படுத்துகிற ஆயுதம் தான் பயமே தவிர இந்த பயம் கர்த்தருடையது அல்ல. ஆகையால் உங்களை பார்த்து 2 முறை சொல்கிறேன், சத்தமாமேன்னு சொல்லுங்க, பயப்படாதே. Do not be afraid. நீங்க முன்னேற போறீங்கன்னு சாத்தானுக்கு தெரியும்னா அவன் சில பிரச்சனைகளை கொண்டு வந்து உங்களை உள்ளத்தை பயத்தால வாட்டுவான். ஏன்னா உங்க ஃபார்வர்டு ப்ரோக்ரஸை தடுப்பதற்கு அவன் பயன்படுத்துகிறான். நீங்க நிற்கிற நிலையிலே உங்களை நிற்க வச்சு உங்களை பின்னிழுத்து நீங்க வந்த இடத்திலேயே திரும்ப உங்களை உட்கார வச்சு தோல்வியின் மனிதனாய் மாற்ற சத்ரு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் பயம். இன்னைக்கு நீங்க அதை தாண்டியே தீர வேண்டும். 2 முறை சொல்லும் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் முன்னேறுங்கள். மூவ் ஃபார்வர்ட், கோ ஃபார்வர்ட். ஏன்னா கர்த்தர் உங்களை எதுக்காக உண்டாக்கினாரோ உண்டாக்கின சகலத்தையும் நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும், சரித்திரம் படைக்க வேண்டும், நீங்கள் முன் செல்ல வேண்டும். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கையில் சிலதுலலாம் உங்களுக்கு பயம், எல்லாத்துலேயும் பயப்பட மாட்டீங்க, ஆனால் சில விஷயத்தில் பயப்படுறீங்க. அந்த எந்த விஷயத்தில் பயப்படுறீங்களோ அதில் அதிகமாக பயம் சத்ரு உங்களுக்கு கொண்டு வரானா அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் உங்களுக்கு பெரிய வெற்றி இருக்குன்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒன்று எடுத்துங்களேன், எப்படி சொல்கிறது, ஏதோ ஒன்று அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் அல்ல பொருளாதாரத்தில், அதாவது ஏதோ ஒரு விஷயத்தில் அதை நினச்சா உங்களுக்கு நிறைய பயம் வருதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த ஏரியாவில் சில உயரங்கள் உனக்கு காத்திருக்கு, அதை நீ அடையக்கூடாதுன்னு உன்னை தடுக்கிற அந்த சத்ரு எழுந்து அவனுடைய தந்திரங்களை ஜெயித்து விசுவாசத்தோடு நீங்கள் பயப்படாமல் முன்னேறுங்கள். நிச்சயமாக வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். அல்லது கர்த்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய உயர்வை, ஒரு பெரிய பொக்கிஷத்தை தரணும்னு நினைக்கிறாரு, அது உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைப்பதனால், அந்த தூரம் சென்றால் அது கிடைத்து விடும் என்பதனால் அந்த தூரம் செல்லாதபடிக்கு உங்களை தடுப்பதற்கு சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் பயம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க சிலதெல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு? சில சுதந்திரங்கள் காத்துட்டு இருக்கு, சில வெற்றிகள் காத்துட்டு இருக்கு. ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு ஒரு கள்ளப்பை நினைக்குது. அது நீங்கள் சுதந்திரிக்க கூடாது என்பதற்கு உங்களை அந்த தூரம் செல்லாமல் தடுப்பதற்கு அந்த பேய் பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஆயுதம், உங்களை கிரிப்பிள் பண்ண, உங்களை டிஸ்ஆர்ம் பண்ண, உங்களை ஷ்ரிங்க் பண்ண அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் பயம். பக்கத்தில் சொல்லுங்க, பயப்படாதே. நெஞ்சில் கை வச்சு ஒரு கை மேலே போய் சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். மீட்டிங் முடிச்சு நான் போனோன்னே திரும்ப நீங்கள் பயப்படுவீங்க. ஐ வில் நாட் ஃபியர். நீங்கள் முன்னேறி செல்லணும். ஆமென். ப்ரெஸ் பண்ணுங்க, தாண்டி போங்க. கர்த்தர் உங்களை உண்டாக்கும் போது என்ன பொட்டென்ஷியல், எவ்வளோ திறமைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், எவ்வளோ அறிவாற்றலை கொடுத்துருக்கிறார். நிறைய தாளந்துகளோடு தான் நிறைய பேர் பயன்படுத்தாமல் கல்லறைக்கு போகிறீங்க. காரணம், அதை பயன்படுத்தக்கூட நீங்கள் பயப்படுகிறீர்கள். எழுந்து நீங்கள் போக வேண்டிய தூரம் யாருக்கும் பயப்படாமல் செல்லுங்களாமே. லிவ் டு த ஃபுல்லஸ்ட் த பொட்டென்ஷியல் தட் காட் பிளேஸ்ட் இன் யூ. நடைகளை உறுதிப்படுத்தி வாழ்வை பாதுகாத்து உங்களை வாழ்க்கையை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு தேவையானதெல்லாம் தந்து உங்களை நேசித்து உங்களை பராமரித்து உன்னை என்னைக்கே சாகடிக்க பல திட்டங்களை தீட்டி உன்னை அதிலிருந்தெல்லாம் தப்ப வச்சு இவ்வளோ தூரம் உன்னை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தினது இனியும் இங்கே நின்று பயந்து சாவதற்கல்ல, அடுத்த லட்சியக்கரை சேருவதற்கு. ஆகையால் சொல்லுகிறேன், பயப்படாதே. Do not be afraid. இப்படி சொன்னார் அப்போஸ்தலனாகிய பவுல். கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரையானால் நம்மை எதிர்த்து நிற்பவன் யார்? இன்னொரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர். உங்க பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்களேன், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், என் தேவன் உங்க பிரச்சனை விட பெரியவருங்க. அவர் நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம்.
ஸோ நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்கு சில நேரம் சில சொல்றது கேட்டுங்க, கர்த்தர் அவங்களுக்கெல்லாம் இருக்கார் பாஸ்டர், அவருக்கு இருக்கார் பாஸ்டர், இவருக்கு இருக்கார் பாஸ்டர், ஆனால் இவருக்கு இருக்காருன்னு இன்னும் விசுவாசிக்கல. இன்னைக்கு நீங்க சொல்ல, அவருக்கு இருக்காரோ இவருக்கு இருக்காரோ, கர்த்தர் எனக்கு இருக்காருங்க, என் பட்சத்தில் இருக்கார் என்ற விசுவாச நம்பிக்கை உள்ள நீதிமான்கள் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? பயம் சாத்தானுக்கு, பிசாசுக்கு நீங்க வாசலை திறக்கிறீங்க, ஆனா விசுவாசம் தேவ செயல்களுக்கு வாசலை திறக்கிறது. பயத்தை எவ்வளவு தூரம் ஓரம் கட்ட முடியுமோ. நமக்கு இந்த பயம் தைரியம் அப்படின்னு சொன்னோன்னே சிலருடைய சிந்தனைக்கு முதல்ல வருது, பயம் அப்படின்னா அது ஒன்று, தைரியம்னா எப்படின்னா 4 பேர் அடிக்கணும், அது தைரியம் கிடையாது. ஞானமா பயப்படாம எடுத்த காரியங்களை செயல்படுத்தி கொண்டு கர்த்தரன் கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு முன் சென்று ஜெயிப்பது தான் விசுவாசம். ஆமென். பயம் உங்க வாழ்க்கையில சாத்தானுடைய வழிகளுக்கு வாசலை திறக்கும், விசுவாசம் தேவ செயல்களுக்கு வழியை திறக்கும் என்பதனால் வேத புத்தகம் மீண்டும் 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 ஒரு வார்த்தையை சொன்னது. அந்த வார்த்தையை இன்னைக்கு ராத்திரி உங்க கூட சொல்றேன், நீங்கள் பயப்படாதிருங்கள். பாஸ்டர் அவ்வளோதானா? அவ்வளோதான், எழுந்து நிற்போமா? தேங்க்யூ. இவ்வளோ இன்னைக்கு எடுத்துகிட்டு போங்க, உங்கள் வாழ்க்கை ரொம்ப தூரம் வெற்றியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஷால் வி லிஃப்ட் அப் அவர் ஹேண்ட்ஸ். பழைய ஒரு பாட்டில் தந்தை பெர்க்மேன்ஸ் அவர்கள் பாடினார், பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன், ஏன்னா இயேசு என் கூட இருப்பதனால். தேங்க்யூ லார்ட். பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன், என் இயேசு என்னோடு இருப்பதனால். பயப்பட மாட்டேன், என் இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். கைத்தட்டி பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். ஆத்துமாக்களை தைரியமா பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன், என் இயேசு என்னோடு இருப்பதனால். பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். அப்படியே 2 கரங்களை மேல உயர்த்தி என் கூடவே இருமோ இயேசுவே, நீர் இல்லாம எத்தனை பேர் அவர் இருக்காருன்ற ஒரு தைரியம் எனக்கு இருக்கு. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே,
நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எல்லாமே நீங்கதான் ஐயா. எனக்கெல்லாமே நீங்கதான் அப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பயப்படாதே, கர்த்தர் உன் கூடவே இருக்கிறார். Fear not, for I am with you. I am your God. I will sustain you with my righteous right hand. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. தன் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நான் வாழ முடியாது. ஜெபிப்போம். பாஸ்டர் ஜெபராஜ் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையின் பலவிதமான பயங்கள், வேலையில், பொருளாதாரத்தில், குடும்ப பிரச்சனைகள், ஆண்டவர் தேவைகளை நினைத்து எந்த காரியத்துக்காக பயந்து கொண்டிருந்தாலும் ஏசாயா 41:10 சொன்னது போல பயப்படாத, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னீங்களே, அந்த மகத்துவம் உள்ள வார்த்தை இன்றைக்கு அவருடைய உள்ளத்துக்குள்ளாக வருவதாக, அவருடைய உள்ளத்துக்குள்ளாக தொடப்படுவதாக. அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் எந்த இடத்துல பயங்கள் இருந்தாலும் இன்றைக்கு உடைய வார்த்தையின் வல்லமை இந்த பயங்களை தூர எறிவதாக. எல்லா தடைகளும் இப்பொழுது அகன்று போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எதை குறித்ததான பயங்களோடு கூட இருப்பார்களே, ஆனால் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அந்த பயங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. பொருளாதாரங்களை குறித்து, சரீர ஆண்டவரே சுகத்தை குறித்ததான பயங்கள் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் விடுவிக்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்தவர்களை விடுவிக்கும்படி நீர் இந்த பூமியிலே மனுக்குலத்தை சந்திக்க வந்தீர் என்று வேதம் சொல்லுகிறதே. ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற எல்லா பயங்களை உடைப்பீராக. அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் தருவீராக. பயமில்லாத ஒரு அபிஷேக வல்லமை உடைய ஜனங்களை தொடட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த பகுதியில் உடைய பிள்ளைகளுக்கு பயம் இருக்கிறதோ அந்த பகுதியில் கர்த்தர் ஒரு வெற்றியை தந்தரல வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த பகுதியில் பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ அந்த பகுதியில் ஒரு வெற்றியின் வல்லமை உடைய பிள்ளைகளை சந்திப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பயத்தை வென்றெடுக்க உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் தாங்கி நடத்த வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அடர் பயங்கள் சூழ்ந்திருக்குமே, ஆனால் இயேசுவின் நாமத்தில் அந்த பயங்கள் முற்றிலுமாய் நீங்கி போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு சொன்னீரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிகாரமுள்ள கரத்தில் நாங்கள் இருக்கும்போது ஆண்டவர் இந்த உலகத்தின் பயங்களை எங்களை ஒன்றும் செய்யாது. பவுல் சொன்னது போல ஆண்டவர் பட்டினியோ பயமோ நாசம் மோசமோ உலகத்தின் நன்மைகளோ உலகத்தின் காரியங்களோ தீமைகளோ தள்ளப்படுதலோ பட்டினியோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்பதை நிச்சயித்திருக்கிறேன் என்று சொன்னது போல அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையும் திட நம்பிக்கையும் தைரியத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலே தருவீராக. எழுந்து லட்சியத்தை நிறைவேற்ற எழுந்து ஆற்றலை கொண்டு எல்லாவற்றையும் வெற்றி பெறத்தக்கதாக நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து உங்க சமூகம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். பயமில்லாத ஒரு வாழ்க்கை இருப்பதாக உங்க சமூகம் தொடர்ந்து காத்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலமுடைய வருகை பரியந்தும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Lord God, thou hast made the heavens and the earth by thine outstretched arm. என்ற கோரஸ் எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து உற்சாகமாய் பரவசமாய் பாடுவோம். Lord God, thou hast made the heavens and the earth by thy great power. Lord God, thou hast made the heavens and the earth by thine outstretched arm. Nothing is too difficult for thee. 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 Oh, great and mighty God, great in counsel and mighty indeed. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. தலைக்கு மேல கரங்களை தட்டுவோமா? 1 2 3 4. அகிலத்தையும் ஆகாயத்தையும் அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. ஆகாதது ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. கரங்களை தட்டி
Our Lord God, thou hast made the heavens and the earth by thy great power. Our Lord God, thou hast made the heavens and the earth by thine outstretched arm. Nothing is too difficult for thee. 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 Oh, great and mighty God, great in counsel and mighty indeed. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. உற்சாகமாய் கரங்களை தட்டி அகிலத்தையும் மகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. ஆகாதது ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. கரங்களை தட்டி சொல்லுமா, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. Nothing, 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 absolutely nothing, nothing is too difficult for thee. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. I found a new way of living. I found a new life divine. I have the fruit of the Spirit. I'm abiding in the vine. சேர்ந்து கரங்களை தட்டி, let's go. 1. Found a new way of living. I found a new life divine. I have the fruit of the Spirit. I'm abiding in the vine. Abiding in the vine, abiding in the vine. Love, joy, health, peace, He has made the mine. I have prosperity, power and victory, abiding in the vine. I found a new way of living. I found a new life divine. I have the fruit of the Spirit. I'm abiding in the vine. Come on, let's go. வாழ்வில் புதிதான பாதை. வாழ்வில் புதிதான பாதை கண்டேன் நல் தேவாவியில், உண்டேன் நில்லாவியின் கனிகள், நிலைப்பேனே நான் திராட்சைச் செடியில். நிலைப்பேன் அவரில், என் அன்பு சந்தோஷம் சமாதானம் சுகம் எந்தன் சொந்தமாக்கினார். வாழ்வில் சுபிட்சமும் வல்லமை ஜெயம் உண்டு, நிலைப்பேனே திராட்சைச் செடியில்.
வாழ்வில் புதிதான பாதை கண்டேன் தேவாவியில், உண்டேன் எல்லாவியின் கனிகள், நிலைப்பேனே நான் திராட்சை செடியில். நிலைப்பேன் அவரில், என் அன்பு சந்தோஷம் சமாதானம் சுகம் என்னில் சொந்தமாக்கினார். வாழ்வில் சுபிட்சமும் வல்லமை ஜெயம் உண்டு, நிலைப்பேனே திராட்சை செடியில். Come on, let's put our hands together. I found a new way of living, I found a new life divine, I have the fruit of the Spirit, I'm abiding in the wine, abiding in the wine, abiding in the wine. Love, joy, health, peace, He has made them mine. I have prosperity, power and victory, abiding in the wine. இன்ப இயேசு என் மதுரம், என் அற்புதம் நீரே, வீடு வெள்ளிக்கு மேல் பிரகாசிக்கின்றே. உந்தன் ரூபம் வழிலீலியினும் அழகுள்ளது, என் அருமையின் மதுரம் நீரே, என் அருமையின் மதுரம் நீரே. இன்ப இயேசு என் மதுரம், என் அற்புதம் நீரே, வீடு வெள்ளிக்கு மேல் பிரகாசிக்கின்றே. உந்தன் ரூபம் வழிலீலியினும் அழகுள்ளது, என் அருமையின் மதுரம் நீரே, என் அருமையின் மதுரம் நீரே, என் அருமையின் மதுரம் நீரே, என் அருமையின் மதுரம் நீரே. Sweet Jesus, what a wonder you are. You are brighter than the morning star. You are fairer, much fairer than the lilies grow by the way. You are precious, much precious to me. You are precious, much precious to me. Sweet Jesus, sweet Jesus, sweet Jesus, what a wonder you are. You are brighter than the morning star. You are fairer, much fairer than the lilies grow by the way. You are precious, much precious to me. You are precious, much precious to me. இன்ப இயேசு என் மதுரம், என் அற்புதம் நீரே, வீடு வெள்ளிக்கு மேல் பிரகாசிக்கின்றே. உந்தன் ரூபம் வழிலீலியினும் அழகுள்ளது, என் அருமையின் மதுரம் நீரே, என் அருமையின் மதுரம் நீரே, என் அருமையின் மதுரம் நீரே. இன்ப இயேசு என் மதுரம், என் அற்புதம் நீரே, வீடு வெள்ளிக்கு மேல் பிரகாசிக்கின்றே. உந்தன் ரூபம் வழிலீலியினும் அழகுள்ளது, என் அருமையின் மதுரம் நீரே, என் அருமையின் மதுரம் நீரே, என் அருமையின் மதுரம் நீரே, என் அருமையின் மதுரம்.
ஹalleluya. ஒரு பாடல் மோசஸ் ராஜசேகர் அவருடைய பாடல். I'll try to sing it. 5 கல்லு கையில். எங்கள் சர்ச்சில் அதை ஆர்ப்பரிப்பாக பாடுவோம், எங்கள் மக்கள் கொந்தளிப்பாக அதை பாடுவாங்க. பட் let me try to sing it. Thank you. E minor. ஓகே. 5 கல்லு கையில். கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. எனக்கு ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. எனக்கு ஆடி பாடி துதிக்க போகுது. அடிச்சானையா தாவீது நெத்தியடி, இதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. அடிச்சானையா தாவீது நெத்தியடி, விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில, ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில, முரட்டி அடி விரட்டி அடி நெத்தி அடி, முரட்டி அடி விரட்டி அடி நெத்தி அடி. எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம், அது கிதியோனின் கர்த்தருடைய பட்டயம். எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம், அது கிதியோனின் கர்த்தருடைய பட்டயம். கத்திப்பட சுத்தி நிற்க வேண்டாமே, ஒரு சட்டிக்குள்ள தீவட்டி போதுமே. கத்திப்பட சுத்தி நிற்க வேண்டாமே, ஒரு சட்டிக்குள்ள தீவட்டி போதுமே. சட்டியதான் கீழே தூக்கி போட்டு வட, தீவட்டிக்கு தான் பயந்து ஓடும் எதிரிப்பட. சட்டியதான் கீழே தூக்கி போட்டு வட, தீவட்டிக்கு தான் பயந்து ஓடும் எதிரிப்பட. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அடிச்சான் அடிச்சானையா தாவீது நெத்தி அடி, இதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. அடிச்சானையா தாவீது நெத்தி அடி, இதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில, ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில, முரட்டி அடி விரட்டி அடி நெத்தி அடி, முரட்டி அடி விரட்டி அடி நெத்தி அடி. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. கட்டுவோமா கரங்களை உற்சாகமா. சிம்சோனின் வைராக்கியம் இருந்தால் நீ சீறி வரும் சிங்கத்தையும் கிழிக்கலாம். சிம்சோனின் வைராக்கியம் இருந்தால் நீ சீறி வரும் சிங்கத்தையும் கிழிக்கலாம். பட்சியின் பட்சணமும் கிடைக்குமே, பலவானின் மதுரமும் கிடைக்குமே. பட்சியின் பட்சணமும் கிடைக்குமே, இந்த பலவானின் மதுரமும் கிடைக்குமே. ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பு, அது எதிரிகளை அடித்து நொறுக்கும் இரும்பு. ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பு, அது எதிரிகளை அடித்து நொறுக்கும் இரும்பு. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. கரங்களை தட்டுவோமா? Let's go. 1 2 3 4.
எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம், அது கிதியோனின் கர்த்தருடைய பட்டயம். எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம், அது கிதியோனின் கர்த்தருடைய பட்டயம். கத்திப்பட சுத்தி நிற்க வேண்டாமே, ஒரு சட்டிக்குள்ள தீவட்டி போதுமே. கத்திப்படை சுத்தி நிற்க வேண்டாமே, ஒரு சட்டிக்குள்ள தீவட்டி போதுமே. சட்டியதான் கீழே தூக்கி போட்டுவட, தீவட்டிக்கு தான் பயந்து ஓடும் எதிரிப்பட. சட்டியதான் கீழே தூக்கி போட்டுவட, தீவட்டிக்கு தான் பயந்து ஓடும் எதிரிப்பட. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. சொல்லுங்க, 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அடிச்சானையா தாவீது நெத்தியடி, விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. அடிச்சானையா தாவீது நெத்தியடி, விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில, ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில. முரட்டி அடி விரட்டி அடி நெத்தி அடி, முரட்டி அடி விரட்டி அடி நெத்தி அடி, முரட்டி அடி விரட்டி அடி நெத்தி அடி. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய. ஒரு பாடலை நான் பைபிள் ஸ்கூல் படிக்கும்போது இங்கிலீஷில் பாடுவோம். ஐ ஃபவுண்ட் அ நியூ லைஃப், ஒரு புது வாழ்வை கண்டேன். ஏன் இப்படிலாம் பாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, வாட் இஸ் த மேட்டர் வித் யூ மை ஃப்ரெண்ட்? அவங்க கிட்ட சொல்லுங்க, டெல் them that I am saved. நான் ரட்சிக்கப்பட்டேன். I am Holy Ghost filled. I am water baptized. Jesus is on my mind and I found a new life in Christ. Amen. சேர்ந்த அந்த பாடலை I found a new life. I found a new life. If anybody asks you, what's the matter with you, my friend? Tell them that she got saved, sanctified, Holy Ghost filled, water baptized, Jesus on my mind. I found a new life. Oh, found a new life. I found a new life. I found a new life. I found a new life. If anybody asks you, what's the matter with you, my friend? Tell them that she got saved, sanctified, Holy Ghost filled, water baptized, Jesus on my mind. I found a new life. Come on, karangala taduma, let's go. One more. I found a new life. I found a new life. I found a new life. If anybody asks you, what's the matter with you, my friend? Tell them that she got saved, sanctified, Holy Ghost filled, water baptized, Jesus on my mind. I found a new life. Hey, I found a new life. I found a new life. If anybody asks you, what's the matter with you, my friend? Tell them that she got saved, sanctified, Holy Ghost filled, water baptized, Jesus is on my mind and I found a new life. Hallelujah. Amen. அவர் வாசல்களில் துதியோடு வருவோம், பிரகாரங்கள் புகழ்வோம் என்ற கோரஸை நம்ம சேர்ந்து கரம் தட்டி பாடும். சந்தோஷமா இருக்கீங்களா?
சேர்ந்து கரங்களை தலைக்கு மேல கொட்டி அவர் வாசல்களில் துதியோடு வருவேன், பிரகாரங்களில் புகழ்வேன். இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்காய், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். கரங்களை தலைக்கு மேல I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. And I will say, this is the day that the Lord has made. I will rejoice, for he has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice, for he has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice, for he has made me glad. சந்தோஷமா கரங்களை தட்டி அவர் வாசல்களில் துதியோடு வருவேன், பிரகாரங்களில் புகழ்வேன். இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்காய், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். Hallelujah. What a joy it is to be in the presence of the Lord. அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், அவர் நிகருக்கு எவரும் இல்லை, அவர் நாமம் என்னாலும் உயர்த்தப்பட்டது. Hallelujah. He is the King of kings, he is the Lord of lords. ராஜாதி ராஜா. ராஜாதி ராஜனவர் இயேசு, கர்த்தாதி கர்த்தனவர் இயேசு, அவர் நாமம் இயேசு, 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 இயேசு. அவரே ராஜா, ராஜாதி ராஜனவர் இயேசு, கர்த்தாதி கர்த்தனவர் இயேசு, அவர் நாமம் இயேசு, 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 இயேசு. அவரே ராஜா. தட்டுவோமா கரங்களை? He is the King of kings, he is the Lord of lords. His name is Jesus, 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 Jesus. Oh, he is the King, he is the King of kings, he is the Lord of lords. His name is Jesus, 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 Jesus. Oh, he is the King. தலைக்கு மேல ராஜாதி ராஜனவர் இயேசு, கர்த்தாதி கர்த்தனவர் இயேசு, அவர் நாமம் இயேசு, 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 இயேசு. அவரே ராஜா. One more time. He is the King of kings, he is the Lord of lords. His name is Jesus, Jesus, Jesus,
Jesus. Oh, He is the King. Hallelujah. கர்த்தர் பெரியவர். ஆமென். இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி இயேசுவே ஆண்டவர். He is Lord and He is risen from the dead and He is Lord. Every knee shall bow and every tongue will confess that He is Lord. He is Lord. He is Lord. He is risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ, He is Lord. He is Lord. He is Lord. He is risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ, He is Lord. Let us lift up our hands and stand in awe of Him today, tonight. Yes, Lord, we glorify Your name. Forever Your throne is exalted. He is Lord. He is Lord. He is risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ, He is Lord. He is Lord. He is Lord. He is risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ, He is Lord. Lift up our hands, lift up your heads. வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயர்ந்திருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவர். இயேசுவே ஆண்டவர், மரணத்தில் நின்று உயிர்த்தெழுந்தார். நாவு யாவும் போற்றிடும், கால்கள் யாவும் அடங்கும். இயேசுவே என் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், மரணத்தில் நின்று உயிர்த்தெழுந்தார். நாவு யாவும் போற்றிடும், கால்கள் யாவும் அடங்கும். இயேசுவே என் ஆண்டவர். கரங்களை மேல உயர்த்தி இயேசுவே ஆண்டவர், மரணத்தில் நின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் அடங்கும். இயேசுவே என் ஆண்டவர். Every knee shall bow, every knee shall bow, every tongue confess that Jesus Christ, He is Lord. Every knee shall bow, every knee shall bow, every tongue confess that Jesus Christ, He is Lord. We worship You, we adore You, Lord. You alone are worthy, worthy of all our praises. We bow down and worship You. பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ? முகம் சூரியன் போல் பிரகாசம்,
சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ? முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா, 10,000 சிறந்தோ, 10,000 சிறந்தோ. காட்டு மரங்களில் கீச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கீச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். நாமமூட்டுண்ட பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். கரங்களை உயர்த்தி இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா, 10,000 சிறந்தோ, 10,000 சிறந்தோ, 10,000 சிறந்தோ. என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. மணவாளியே வாயன்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. மணவாளியே வாயன்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா, 10,000 சிறந்தோ, 10,000 சிறந்தோ. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர்,
என் தேவை எல்லாம் சந்திப்பே. நீ மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. ரெண்டு கரங்களை உயர்த்தி நீ மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. Say it again. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை உலகில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. என் இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை உலகில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கை அதில் நீரே